அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பேன் கேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு பாத்திரம் வேணும். அதுக்கு மாவு, மைதா மாவு எடுத்திருக்கேன். பேக்கிங் பவுடர் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அப்புறம் ஒரு முட்டை வேணும். அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸும் ஆப்ஷன் தான். உங்களுக்கு வேணுன்னா யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா விட்டுடலாம். சர்க்கரை, கொஞ்சமாக உப்பு, பால், இதுதான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். இது கலக்கிறதுக்கு ஒரு விஸ்க் ஒன்று வேணும். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இதுக்கு தேவையான அளவு மாவு, ஒரு 4லிருந்து 5 பேன் கேக் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போது அதுக்கு தேவையான அளவு மாவு நான் எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? இப்போது இது போதும். இது 4லிருந்து 5 பேன் கேக் வரும். நம்ம ஊற்றுற அளவு பொறுத்து 5 கூட வரும், கண்டிப்பாக 4 வரும். இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக உப்பு டேஸ்ட்டுக்காக என்கரேஜ் பண்ணுறதுக்காக அந்த உப்பு போடுறோம். நம்ம இது கூட நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு இதுக்கு சர்க்கரை, இனிப்புக்கு சர்க்கரை, இனிப்பு வேண்டான்னா சர்க்கரை போட வேண்டாம். நம்ம இனிப்புக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ சர்க்கரை வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ட்ரையாகவே அந்த விஸ்க் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கூட இப்போ கொஞ்சமாக நான் சோடா போட்டுக்கிட்டேன். வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். பேக்கிங் பவுடரோ இல்லை சோடாப்போ கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு எக் இருந்தது இல்லைங்களா, அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போது நம்ம ஆப்ஷன் சொன்னோம் இல்லையா, வெண்ணிலா எசன்ஸ், அதுவும் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும். இப்போது இது கொஞ்சமாக எவ்வளோ பால் சொன்னேனோ கொஞ்சம் அதில் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா விஸ்க வச்சு நல்லா அந்த கட்டி இல்லாமல் நல்லா கிளறிக்கலாம். கிளறி கெட்டியாக வரும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க, ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு கெட்டி பதத்தில் இருக்கணும். தோசை மாவு பதத்தில் இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா தோசைக்கல்லில் ஊற்றுறப்ப ஓடிடக்கூடாது, அப்படியே நிற்கணும். அதனால் இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றி கலந்துக்கிறேன் நான். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும், நல்லா குண்டாக வரும். ரொம்ப லேசாக இருந்தால் தான் நல்லா இருக்காது, தோசை மாவு மாதிரி இருக்கக்கூடாது. இந்த பதத்தில் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போது என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போது எனக்கு இன்னும் கெட்டியாக இருக்குது, அதனால் நான் திருப்பியும் பால் ஊற்றிக்கிட்டேன். இப்போ கலக்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த பதத்துக்கு வரணும். அப்போ அது வரையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றிக்கலாம், ஒட்டுக்கா பால் ஊற்ற வேண்டாம். இந்த பதம் இருந்தால் நல்லாயிருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம இப்போ நம்மளோட மாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ காட்டுறேன், நான் கரண்டியில் காட்டுறேன், உங்களுக்கு சரியாக தெரியும். இந்த பதத்துக்கு நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இது காலையில் சாப்பிட ரொம்ப சுவையான ஒரு உணவாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதாகவும் இருக்கும். ஏன்னா எண்ணெயெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ அடுப்பில் கடாயை வச்சுக்கிட்டு, கடாய் இல்லைன்னா பேன், ஃபஸ்ட்டு கடாய் சூடாகிறதுக்கு கொஞ்சம் ஹையில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சிம்மிலேயே தான் இருக்கணும். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய்லாம் எதுவும் பூச வேண்டாம், அப்படியே நம்ம ஊற்றலாம். ஒரு 2 கரண்டி அளவுக்கு ஊற்றிட்டு தோசைக்கு தேய்க்கிற மாதிரி தேய்க்க வேண்டாங்க, அப்படியே விட்டுடலாம். அப்போ தான் பேன் கேக்கு நல்லா புஃப்னு வரும். இப்போ நம்ம இது திருப்பி போடுற அளவு என்னென்னா, ஓரத்தில் ஓட்டையாக வரும் பாருங்கள். ஓட்டையாக வந்திருக்கு. இந்த ஓட்டையாக வந்தது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பேன் கேக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஓட்டை வந்துருச்சுன்னா அடியில் நல்லா வெந்துடும், ஆனால் சிம்மில் தான் இருக்கணும். இப்போ திருப்பி போடலாங்க. நம்மளோட பேன் கேக்கை மெதுவாக அப்படியே எடுத்தோன்னா வந்துருங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம பழக்கின தோசைக்கல்லாக இருந்தால் ஈஸியாக வருதுங்க. திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டு அமுத்தவெல்லாம் கூடாதுங்க, அப்படியே விட்டுறணும். இப்போ அந்த ஓரம் இருக்குது பார்த்தீங்களா, அது லேசாக அப்படியே எலும்பி வரும், அப்படியே தூக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி தூக்குச்சு அப்படின்னு சொன்னால் அடியிலையும் வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தங்க. இந்த நேரத்தில் அதை எடுத்துடலாம். நம்மளோட பேன் கேக் ஒரு இது ரெடி. அடுத்தது திருப்பியும் 2 கரண்டி ஊற்றியிருக்கேன். இதில் குழந்தைங்களுக்கு இஷ்டமாக இருக்கிற சாக்லேட் சிப்ஸ் போட போகிறேன். இதை போட்டுட்டு இந்த பேன் கேக் ரெடி பண்ணலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்கும்.
இது எப்பவும் போல் முன்ன ஒன்று போட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் ஓரங்கள் வந்து ஓட்டை ஓட்டையாக வர்ற வரையும் இதுவும் வேகணும். வெந்த உடனே இதையும் நம்ம ஆஸ் யூஸ்வல் கரண்டி வச்சு தோசை திருப்பி வச்சு திருப்பினோன்னா, மெதுவாக திருப்பினோன்னா நல்லா திரும்புதுங்க, ஒட்டுறதில்லை. ஆனால் சிம்மில் வச்சுக்கணும், அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி பாருங்கள், ஓட்டை நல்லா வந்துருச்சு. இப்போ திருப்பிக்கலாம். திருப்பி போட்டுறதுனால சாக்லேட் எல்லாம் மெல்ட் ஆகி ஒட்டி அதெல்லாம் எதுவும் ஆகிறது இல்லைங்க, நீட்டாக இருக்குது. இப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்த உடனே ஓரங்கள் எலும்பின உடனே எடுத்துடலாம். நம்மளுடைய சாக்லேட் பேன் கேக்கும் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இது கூட வந்து இந்த இதுங்க தேன் இல்லைன்னா சாக்லேட் சிரப்பு அந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி வச்சுக்கலாம், நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால். அப்புறம் வாழைப்பழம்லாம் இருக்குது இல்லைங்களா, அதையெல்லாம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இது கூட தேன் போட்டு சாப்பிட்லாங்க. ரொம்ப சுவையானது, செஞ்சு பாருங்கள். நன்றி.